என்கிற பேரு தமிழ் இலக்கியங்களில் பரவலாக காணப்படுகிறது. நான் அழுத்தமாக சொல்ல வேண்டிய செய்தி இதுதான். வடமொழி இலக்கியத்தில் இல்லை, பாகவத புராணத்தில் இல்லை, ஹரிவம்சத்தில் கிடையாது, பாகவதத்தில் இல்லை, ஹரிவம்சத்தில் கிடையாது, விஷ்ணு புராணத்தில் கிடையாது. அங்கெல்லாம் நப்பெண்ணைக்கு இடமே இல்லை. ஆனால் இந்த நப்பெண்ணை பற்றி இப்போ ஆழ்வார்கள் மட்டும் பேசியிருந்தார்களானால் என்ன தோணும் நமக்கு? ஆழ்வார்கள் பரம்பொருளாக மாயோனை கொண்டாடியவர்கள். வைமு கோபாலட்சுமாச்சாரியாருங்கிற ஒரு அறிஞர் தான் எழுதிய ஒவ்வொரு புத்தகத்தின் முன்னுரையிலும் முடிவாக சொல்லுவார், மறதி என்கிற கல்வன் மாறிக்கொண்டது போக, மறதி என்கிற கல்வன் மாறிக்கொண்டது போக எஞ்சியவற்றை நான் இப்பொழுது உங்களுக்கு முன்னால் சொல்ல போகிறேன் அல்லது எழுதியிருக்கிறேன் என்று எழுதுவார். 4 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னுடைய புத்தகம் ஒன்று வெளிவந்தது, பண்டாட பூமலர. அந்த புத்தகம் பண்டாட பூமலர. தமிழறிந்தவர் ஒவ்வொருடைய கையிலும் அந்த புத்தகம் இருக்க வேண்டும் என்று தினமதி ஆசிரியர் வைத்தியநாதன் எழுதினார். அது வண்டாட பூமலர் என்ற புத்தகம். அந்த புத்தகத்தில் ஒரு 6-7 கட்டுரைகள் ஆயிரம் தொடர்பானவை. புல்லாங்குழல் பற்றி ஒரு கட்டுரை, தீங்குழல் ஊதவமோ அப்படின்னு ஒரு கட்டுரை, ஆயர் குழந்தாயின்னு ஒரு கட்டுரை, அதே மாதிரி நப்பெண்ணை நம்பெண்ணையை என்ற ஒரு கட்டுரை, இப்படி பல கட்டுரைகள் இருக்கின்றன. நப்பெண்ணையை பற்றிய சிந்தனை நெடுங்காலமாக தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் எல்லாம் ஒரே குழப்பம் தான், ஒரு குழப்பி எல்லாரும் எழுதியிருப்பார்கள். எழுதியவர்கள் தான் பெரிய ஜாம்பவான்கள். ராகவேங்கார், மு ராகவேங்கார் போன்றவர்கள், வேணுகோபால நாயுடு போன்ற மிகப்பெரிய படிப்பாளிகள், வடமொழியும் தென்மொழியும் தீர கற்றவர்கள், செந்தமிழும் வடமொழியும் தேர்ந்த நாவர், அப்படிப்பட்ட அறிஞர்கள் எழுதியவர்கள் தான். 40 ஆண்டு காலமாக கட்டுரைகளை நான் தொடர்ந்து படித்து பார்த்து கொண்டே வந்தது. அப்படி படித்து பார்த்து கொண்டு வந்த போது இது தமிழருடைய சிந்தனையிலே இந்த கான்செப்ட், கண்ணன் ராதை என்று சொல்லக்கூடிய இந்த கருத்துருவாக்கம் தான் இந்தியா முழுவதும் பரவி இருக்கு, தமிழ்நாட்டிலையும் பரவி இருக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னால ஒரு சினிமா வந்தது, நான் அவன் இல்லை, பின்னாலே ஒரு படம் வந்து, அந்த படம் இல்லை, நான் சொல்வது கொஞ்சம் முந்தி வந்த படம். என் வயசுக்கு நீங்க அதை தான் நினைக்கணும். இங்க இருக்கக்கூடிய ஏகேஆர் போன்ற ஒரு வயதுக்கு ஜெமினிகேஷன் நடித்த ஒரு படம் நான் அவன் இல்லை. அதில் ராதா ராதா காதல் வராதா, நவநீதன் கீதம் போதை தராதா, ராதா ராதா காதல் வராதா, நவநீதன் கீதம் போதை தராதா என்று ஒரு பாட்டு இருக்கும். ஆக தமிழ்நாட்டில் திரையிசை கவிஞர்கள் வரைக்கும் கூட கண்ணன் என்னை கண்டு கொண்டான், கையிரண்டில் அள்ளி கொண்டான், உன்னழகு மேனி என்றான், பூச்சரகை சூடி தந்தான் என்று கங்கைக்கரை தோட்டம் ஒரு பாட்டு, கண்ணதாசன் பாட்டு. அந்த பாட்டிலையும் கண்ணதாசன் ராதையை எண்ணித்தான் பாடியிருக்கிறார். ஆக சீதைக்கேற்ற ராமனோ, அதே மாதிரி ராதைக்கேற்ற கண்ணனோ, கோதைக்கேற்ற கோவலன் தானோ. அது கோதைக்கேற்ற கோவலன் தானோ என்கிற திரைப்பட பாட்டில் சீதைக்கேற்ற ராமன் சரி, அப்ப ராதைக்கேற்ற கண்ணனோ சரி, அடுத்த கோதைக்கேற்ற கோவலன் தானோ. கண்ணதாசன் இப்ப இல்ல, இருந்திருந்தால் நானே கேட்டிருப்பேன். இந்த கோதை என்று இங்கே யாரை குறிப்பிடுகிறீர்கள்? அவர் நியாயமா அவர் அறிந்தவரை சிலப்பதிகார மாதவியையும் கோவலையும் எண்ணித்தான் பாடியிருப்பார். அவர் அறிந்தவரை அவர் கவிஞனுடைய வாக்கு நாம் எப்படி எப்படியோ போகணுமாறு பேராசிரியர் சண்முகையா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள், ஆங்கில பேராசிரியர். சகோதரியார் கூட கவிதை பற்றி கவித்துவ பற்றி தான் பேசினார். கவிஞன் என்ன சிந்தித்தாலும் அதற்கு அப்பால் பல கிடைக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் தருவதுதான் மிகச்சிறந்த கவிதை. மிகச்சிறந்த கவிஞனுடைய கவிதை அப்படித்தான் இருக்கும். அவன் என்ன நினைச்சாலும் அதுக்கு மேல பல செய்திகள் வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். ஆக ராதை கேற்ற கண்ணனோ, சீதை கேற்ற ராமனோ என்று பாடிய கண்ணதாசன் அடுத்து கோதைக்கேற்ற கோவலன் தானோ என்று பாடினாரே, அது யாரை நினைச்சு பாடியிருப்பார்? நிச்சயமாக கண்ணதாசன் கோதைக்கேற்ற கோவலன் என்கிற போது அவர் செட்டியார் சமூகத்தை சேர்ந்தவர். சிலப்பதிகாரத்தோடு அவர்கள் கொஞ்சம் நெருக்கம் பாதித்துக் கொள்ளக்கூடியவர்கள். கோவலன் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவன், ஒருத்தருக்கும் அப்படி ஒரு நினைப்பு இருக்கு இல்லையா, கோவலன் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவன் என்கிற நினைப்புடையவர்கள். அது குறையாக சொல்ல முடியாது. இடைக்குல மாதற்கு அடைக்கலம் தந்தேன் என்கிற போது நாம் பெருமிதம் கொள்ளவில்லையா? ஆகா தோம்பி ஆப்பை நினைக்கும் கோவலர் வாழ்க்கை ஒரு குடும்பாடு இல்லை என்று சிலப்பதிகாரம் பேசுகிற போது நமக்கு ஒரு பெருமிதம் உண்டாகவில்லையா? ஆகவே அது குற்றம் இல்லை. ஆக கண்ணதாசன் என்ன எழுதியிருப்பார்? கோதைக்கேற்ற கோவலன் தானோ என்கிற போது அங்க கோதை மாதவி அல்லது கண்ணையாக கூட இருக்கலாம். ஏன்னா அரும்புனே மணியை என்றெல்லாம், மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே என்றெல்லாம் பாராட்டியவன் அல்லவா? ஆகவே கண்ணகியையோ மாதவியையோ அவன் கருதி இருக்கலாம் கோவலன். ஆனால் என்னுடைய கருத்துக்கு என்ன தோன்றியது? இந்த கூட்டத்தால் எனக்கு ஏற்பட்ட பயன் என் அறியாமையை நான் சிந்தித்தேன். கவியனுடைய கூற்று ஒரு அளவுல பொருள் காண்பதும் நிற்காது. குரலுக்கு எத்தனை பொருள்களை மாற்றி மாற்றி சொல்கிறோம். ஒரே குரலுக்கு 6 விதமா பொருள் சொல்லக்கூடிய குரல்லாம் இருக்கு. ஒரே குரலுக்கு இளம் என்னும் எவ்வம் முறையாமை என்ற குரலுக்கு 6 விதமான பொருள்கள் தமிழர்களால் சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அவன் ஒரு போக்கில் ஏதோ பாடிட்டு போயிருப்பான். ஆனா நமக்கு வெவ்வேறு சிந்தனைகளை உண்டாக்குவதாக விளைவிப்பதாக அந்த பாடல்கள் அமையும். என்னை அறியாமலே இன்றைக்கு என்ன தோன்றியது என்று கேட்டால், கோவலன் என்று கண்ணபிரானுக்கு ஒரு பெயர் உண்டு. கோவலன் என்று கண்ணபிரானுக்கு ஒரு பெயர் உண்டு. பழமொழி நானூற்றில் கோவலன் என்று உலகம் கூறுவார்
ஆகாத்து அரும்பணி காத்த அந்த கண்ணபிரானையும் கோவலன் என்று உலகம் கூறுமால் பசுமைப்பதனாலே அவனுக்கு கோன்னா பசு, வலன் என்றால் பாதுகாப்பதில் வல்லவன். ஆகவே கோவலன் என்ற பெயர் அவனை குறிக்கும். அந்த பெயர்லாம் கோவலனுக்கு வந்திருக்க வேண்டும் என்பது போல எண்ணி பார்ப்பதற்கும் இடம் இருக்கிறது. ஆகவே கோதைக்கேற்ற கோவலன் தானோ என்று சொல்கிற போது அங்கே கோதை என்பது நப்பிண்ணையைத்தான் குறிக்கும் என்று நாம் பொருள் சொன்னால் யாரும் அதை மறுக்க முடியாது. யாரும் அதை மறுக்க முடியாது. இப்படி மறுக்க முடியாத அளவுக்கு நெகிழ்ந்து ஒரு பிளெக்சிபிலிட்டி கவிதையில இருக்கும். சில சமயங்களில் செறிவாக இருப்பது போல் நமக்கு தோன்றும். ஆனால் அனுபவிப்பவர்களுடைய தரத்திற்கேற்ப அந்த கவிதையானது நெகிழ்ந்து பொருள் கொடுக்கும். ஆகவே இந்த கண்ணன் ராதை என்கிற இந்த கருத்தாக்கம் எப்பொழுது இந்தியா முழுவதும் பரவியது என்று கேட்டால், ஜெயதேவர்னு ஒருத்தர் அஷ்டபதி பாடினவர் 15ஆம் நூற்றாண்டு, அவர் காலத்துக்கு பிறகுதான் இந்த ராதைங்கிற கான்செப்டே வருது. அதுக்கு முந்தைய கிடையாது. அதுக்கு முந்தைய ராதைங்கிற பேரே இல்லை. ராதைங்கிற பேர் இல்லாமல் வேறு சில பெண்களுடைய பெயர்கள் எல்லாம் குறிக்கப்படுகின்றன கண்ணனுடைய தேவிமார்களை பற்றி சொல்லுகிற போது. உங்களுக்கு தெரியும், நான் பொதுப்படையாகத்தான் பேச போகிறேன். நப்பினை பற்றிய ஒரே ஒரு செய்தியை மட்டும் குறிப்பாக சொல்லிவிட்டு என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்வேன். அதுக்கு முன்னால் பொதுப்படையான செய்திகள். காரணம், நானே அந்த கட்டுரையை மிக விரிவாக எழுதியிருக்கிறேன். அந்த விரிவாக நான் எழுதிய அந்த கட்டுரையிலேயே என்னுடைய அறிவு வலைக்குள்ளேயே எல்லாம் அகப்பட்டு விட்டது என்று அகந்தையோடு சொல்லிக் கொள்வதற்கு நான் தயாராக இல்லை. ஆராய்ச்சி என்பது ஒரு முட்டுச்சந்து மாதிரி. எங்காவது ஒரு இடத்துல போய் முட்டியிலிருந்து திரும்பலாம். அறிஞர் ஈக்கையார் ஆராய்கிற போது, தம்பி கோபால் ஆராய்கிற போது, இங்கே இருக்கக்கூடிய பெருமக்கள் அத்துறை அல்லாத சகோதரியாரை போன்றவர்கள் வைணவத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் மேலும் ஆராய்கிற போது அவர்களுக்கு வேறொரு கருத்து தோன்றலாம். ஆக நப்பெண்ணை நம்பிண்ணையே என்று நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து சரிதான் என்று உடன்படக்கூடியவர்கள் இருக்கலாம். அதற்கு மாறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவரும் வரலாம். அதை எதிர்பார்த்துத்தான் அந்த கட்டுரை நான் எழுதியிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இந்த பேர் அஷ்டபதி முதலான நூல்கள் வந்ததற்கு பிறகு, வடமொழியில பல பேர் இந்த ராதையை பற்றி பேசியதற்கு பிறகு, தமிழ்ல சாதாரண மக்களிடமும் அதே மாதிரி சினிமா கவிஞர்களிடமும் இந்த ராதை செல்வாக்கு பெற்ற அளவுக்கு நப்பினை பற்றி பேசி இல்லாம போச்சு. ஏன் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்முடைய இடையர் வீடுகளில், நம்ம இடையர் என்ன செய்வாங்களோ அதை செய்யுமா பேச்சு வழக்கில். இடையர் வீடுகளில் ஒரு பேர் அடிக்கடி வரும், உங்களுக்கு தெரியும். என்ன பேரு? பெண் குழந்தைகளுக்கு, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு நம்முடைய இல்லங்களிலே வைக்கக்கூடிய பெயர் என்ன? அசோதை. கொஞ்சம் கற்றவர்களாக இருந்த குடும்பமாக இருந்தா அசோதைங்கிற பேர் அடிக்கடி வரும். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர அப்படிங்கிற போது அந்த ஒருத்தின்னு மறைச்சு சொன்னாலும் ஆண்டாள். மறைச்சு சொன்னது காரணம், வெளிப்பட பேரை சொல்லிட்டா அவனுக்கு கம்சனால் ஆபத்து வருமோ என்று மறைத்து சொன்னாள். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர. ஒருத்தி அசோதை, ஒருத்தி தேவை. ஆக அசோதை அவனை மத்தால் அடித்தாங்கிற கதையெல்லாம் உண்டு. ஆய்ப்பாடியில் வளர்கிற போது அசோதை வளர்த்த போது அன்பில்லாத போல மத்தால் அடித்தால் ஏன்லாம் கதை வழங்குது. அதை பாடியிருக்காங்க, சுவாரஸ்யமாக பாடியிருக்காங்க. சங்கரமூர்த்தி கோனார்னு ஒருத்தர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், பாகவத அம்மானுங்கிற நூலை பாடியவர். அவர் ஒரு இடத்துல என்ன சொல்கிறார், அசோதைங்கிற பேர் தான் தமிழ்நாட்டில் இடையர் வீடுகளில் பெரும்பாலும் பெண் குழந்தைகளுக்கு பேராக இருக்கும். கொஞ்சம் சோபிஸ்கேட்டட் ஃபேமிலி, கொஞ்சம் தெரிஞ்ச படித்த குடும்பமாக இருந்தால் அந்த வீட்டில் தேவகிங்கிற பேர் இருக்கும். இன்னும் கொஞ்சம் மேல்நிலையான குடும்பமாக இருந்தால் அந்த வீட்டில் நப்பின்னைங்கிற பேர் இருக்கும். இப்போ ஆவணி மாதம் அமரபட்ச அட்டமையில் மேவும் ரோகிணியில் மீறிடவலுக்கணத்தில், ஆவணி மாதம் அமரபட்ச அட்டமையில் மேவும் ரோகிணியில் மீறிடவலுக்கணத்தில் மூவுலகம் ஈன்றானை முன்னின்றானை தேவகியால் பெற்றால் இஜகமெல்லாம் கொண்டாட. சித்தம் பிரியாத தேவகி என்பார் பெரியாழ்வார். மத்த கடித்து வசுதேவர் தம்முடைய சித்தம் பிரியாத தேவகி. ஆக தேவகி பெயர் அடுத்து இடப்படும். அடுத்து நான் முதல்ல சொன்னது மாதிரி கொஞ்சம் மேட்டுக்குடி மக்களிடம், இந்த யாதவ சமூகத்திலே கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள குடும்பத்திடம் 2 பேர் வரும். அது சத்தியபாமா, ருக்மிணி. எல்லா சாதாரண குடும்பங்களில் கேட்க முடியாது. கிராமப்புறங்களில் போனால் அசோதைங்கிற பேரும், அந்த அசோதைங்கிற பேரை பற்றி நானும் தம்பி தர்மலிங்கமும் பரந்தாமனுடைய தந்தையார் என் கல்லூரி தோழர் ஒரு காலத்தில் சிவகங்கையில், எனக்கு அவருக்கு ஸ்டூடெண்ட் ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் பார்க்கிற போது தமிழ் இலக்கியங்களில் சங்க இலக்கியம் தவிர, சங்க நூல்கள் தவிர, சங்க நூல்கள் என்ன, இங்கே பேராசிரியர் இருக்கிறார்கள், தமிழ் கற்றவர்கள் இருக்கிறார்கள், பாட்டும் தொகையும் சங்க நூல்கள். 14 கணக்கு என்பது என்ன, சங்கம் அருவிய காலத்து நூல். சங்கம் அருவிய காலத்து நூல் ஆகிய 14 கணக்கு நூல்களில் பழமொழி 400 என்கிற நூலில் நப்பிண்ணையுடைய பேர் வருகிறது. பழமொழி 400 என்கிற நூலில் பெரும்பாலும் அந்த நூல்கள் சமண சமயம் சார்ந்தவை, பல நூல்கள் நப்பினுடைய பேர் வருகிறது. அடுத்து காப்பியங்கள், 50 காப்பியம் உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரம், சிவசிந்தாமணி, மணிமேகலை. ஆனால் சிலப்பதிகாரமும்
மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று சொன்னார் பேராசிரியர் வாசுப மாணிக்கம். இரட்டை காப்பியங்கள், அந்த இரட்டை காப்பியங்கள் நப்பிண்ணையை பற்றி ரெண்டு பேரும் பேசுறாங்க. நப்பிண்ணையை பற்றி ரெண்டு பேரும், சாத்தனாரும் பேசுகிறார், இளங்கோடிகளும் பேசுகிறார். சீவவசிந்தாமணியில் நப்பிண்ணை பற்றிய பேச்சு வருகிறது. சரி, இப்ப காப்பியங்கள்ல வருது. ஒன்னு சமண காப்பியம், ஒன்னு பௌத்த காப்பியம். ரெண்டு சமண காப்பியம் சொல்லலாம். சிலப்பதிகாரமும் சீவவசிந்தாமணியும் சமண காப்பியங்கள். மணிமேகலை பௌத்த காப்பியம், மணிமேகலை பௌத்த காப்பியம். அந்த காப்பியங்கள்ல நப்பிண்ணையை பற்றி பேசி வருகிறது. அடுத்து சமய இலக்கியங்களில் அது ஒரே வைதிக சமயம் சார்ந்த சமயங்கள் என்கிற ஒற்றுமை இருந்தாலும் இன்னொரு வகையில் ரெண்டு பேரும் எதிர்த்து நின்றவர்கள். யார் கேட்டா சைவமும் வைணவமும், சிவனியமும் மாலியமும் ஒரு வகையில கொஞ்சம் எதிர் கொள்கை உடையவர்கள். இப்ப சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய தேவாரத்தில் நப்பிண்ணை பற்றி குறிப்பு வருகிறது. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடிய தேவாரத்தில் வருது. அதே மாதிரி மாணிக்கவாசர் பாடிய திருச்சிற்றம்பலக்கோவையார் அந்த நூலில் நப்பிண்ணை பற்றி குறிப்பு வருகிறது. இப்படி பார்த்தோம்னா தமிழ் நூல்களில் பரவலாக காணப்படுது. இல்ல சிலப்பதிகாரத்தில் நாடக காட்சியாகவே நப்பிண்ணையை காட்டுகிறார். அந்த இடைக்குல மாதர் வீட்டுக்கு அடைக்கலமாக வந்து தங்கி இருந்து அவன் சீரடி சிலம்பும் ஒன்று கொண்டு அதாவது அதை தங்கி இருக்கிறான். சிலம்ப வாங்கிட்டு அங்கிருந்து விற்கிறதுக்காக போறான். எங்க தங்கி இருக்கிறான்? மாதிரி வீட்டுல, மாதிரி என்கிற இடைசியுடைய வீட்டுல தங்கி இருக்கிறான். ஒரு நாத்தனாரை போல உதவி செய்கிறார். மாதிரியுடைய மகள் ஐயை, நாத்தும் நங்கை என்பார் இளங்கோடிகள். நாத்தனாரை போல கூட உதவி செய்கிறார். ரெண்டு பேரும் சாப்பிடுறாங்க. இவள் உணவு பரிமாற செல்வ சீமான் வீட்டு பிள்ளை ஏசாச்சிறப்பின் இயல்பெடுங்கு பெருங்குடி மாசாத்து வாணிவன் மகனேயாகி வாழ்தல் வேண்டி இங்க வந்தவர். ஒரு குடிசை வீடு, ஒரு இடைச்சி வீட்டுல, அந்த குடிசை வீட்டுல சுற்றிலும் ஆடு மாடுகள் எல்லாம் சுண்டுகள் இருக்க அங்கே சமையல் செய்து அந்த இலையை விரித்து அந்த உணவு பரிமாறுகிறாள். அப்ப இவங்க ரெண்டு பேரும் தள்ளி நின்று பாக்குறாங்க. ஏன்னா அவங்க உயர்ந்த குடும்பத்துல பிறந்தவர்கள் இல்லையா, நம்ம வீட்டுல வந்து உட்கார்ந்து இவங்க சமைச்சு சாப்பிடுறதே பெரிய விஷயம்னு கொஞ்சம் விலகி நின்று பார்க்கிறார்கள். விலகி நின்று பார்க்கிற போது மாதிரியாகிற அந்த மூதாட்டி தாய் தன் மகள் ஐயையை பார்த்து, திருமணமாக அது இளம்பெண், அந்த ஐயையை பார்த்து சொல்கிறாள், இதை பார்த்து உணவு படைப்பவளையும் பார், உணவை உண்ணக்கூடியவளையும் பார், இந்த ரெண்டு பேரையும் பார்த்தானு எனக்கு எப்படி தோணும் தெரியுமா? ஆயர்பாடியில் அசோதை பெற்றெடுத்த பூவை பூமணி வண்ணன் கொள்ளோ, பூவை பூ வண்ணன் கொள்ளோ, ஆயர்பாடியில் அசோதை பெற்றெடுத்த பூவை பூ வண்ணன் கொள்ளோ, இங்கு பல்வழை நங்கையும், பல்வழை நங்கை யாரு? பல வயதை அடைந்திருக்கக்கூடிய கண்ணகியும் அத்தோழமை ஆற்றுநூல் நம் தூமணி வண்ணரை விழுவம் தீர்த்த விளக்குக்கோள். தோழனை ஆறுனா யமனை ஆறு. அந்த யமனை ஆற்றுல கண்ணனோடு அவனுடைய காதல் விளையாட்டுகளுக்கு உடந்தையாக இருந்த அந்த பண்டு நம் குலத்து அப்படின்பா, பண்டு நம் குலத்து, நம் குலத்துல பிறந்த அந்த பண்டு நம் குலம், பண்டு நம் குலம், பழைய காலத்துல நம்ம ஜாதியில பிறந்து வளர்ந்த அந்த பிள்ளைதானோ பண்டு நம் குலத்து அந்த தோழனை ஆற்றோல் நம் தூமணி வண்ணனை விழுவம் தீர்த்த விளக்குங்கிறான். அந்த விழுவம் தீர்த்த விளக்குங்கிற இடத்துல நப்பின்னை பேர் வரல, உரையாசிரியர் நப்பின்னை என்று எழுதினார்கள். உரையாசிரியர்கள் அடியாருக்கு எல்லாரும் அருமத உரையாசிரியரும் அந்த இடத்துல அந்த விழுவம் தீர்த்த அவனுடைய காதல் துன்பத்தை துடைத்தவள் யார் என்று கேட்டால் நப்பின்னை என்று எழுதுகிறார்கள். பின்னால இதே நப்பினுடைய பேரை பல இடங்கள் சொல்கிறார் இளங்கோடிகள். அது எங்கே கேட்டா ஆய்ச்சியர் குறவியல. ஆக ஆழ்வார்களுக்கு முன்னால் நப்பின்னையுடைய பெயரையும் அவள் தோன்றக்கூடிய இடங்களையும் காட்சிப்படுத்தக்கூடிய வகையில, ஏறக்கூடிய சிலப்பதிகாரம் ஒரு வகையில டிராமா, அது நாடகம் தான், நாடக காப்பியம், காட்சிப்படுத்தக்கூடிய வகையில் அவன் போன இடத்துல கல்வன் என்று குற்றம் சாட்டப்பட்டு கொல்லப்பட்டான். அந்த செய்தி இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயர்பாடிக்கு வரப்போகிறது, ஆயர்கள் வாழக்கூடிய அந்த பகுதிக்கு வரப்போகிறது. வருவதற்கு முன்னால் மாதிரி பெருமாள் இன்றைய கூடவேலகர் கோயில், அதுக்கு இருந்த வளமுடையார்னு அந்த காலத்தில் பேரு. அந்த பகுதிக்கு பெரியார் நிலையம் உள்ளிட்ட அந்த பகுதிக்கு என்ன பெயர் தெரியுமா? பழங்காலத்து பெயர் இருந்தையூர். இது யார் நமக்கு சொல்வது? சிலப்பதிகார உரையாசிரியர் சொல்கிறார் இருந்தையூர். அங்க இருக்கக்கூடிய பெருமாளுக்கு என்ன பெயர்? இருந்த வளமுடையார். மீனாட்சி அம்மன் என்பதும் அந்த கோயில் என்பதும் காலத்தால் பின் வந்தவை. ஆனால் இந்த இருந்த வளமுடையார் ஆலயம் இருக்கிறது. சில சமயங்கள்ல பிறந்த போது முளைத்த காது, பிறந்த போதுதான் காது இருக்கு நமக்கு, பின்முளைத்த கொம்பு எது வலியது? கொம்பு பின்னால்தான முளைக்குது. காது பிறக்கிற போது இருக்குது, கண்ணுக்குட்டிக்கு பிறக்கிற போது காது இருக்குது, ஆனா கொம்பு பின்னாலதான் முளைக்குது. பின்னால முளைச்ச கொம்பு எதை விட வலியது? காதை விட வலியது. அது மாதிரி சில சமயங்களில் என்ன கேட்டா வரலாற்று தடயம் உள்ள மிக பழைய தொன்மையான சான்றுகள் பிற செல்வாக்கு பிறகு காலத்தில் அது அமுங்கி போகுது. இயற்கை அது அமுங்கி போய்விடும். சாதனை செய்கிற மகாத்மா காந்தி யார், சோனியா காந்தியான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு நிலைமை இன்றைக்கு மாறி இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக அது மாதிரி அறியாமல் போய்விடும்.
போனா இருந்த வளமுடையார் கோயில் அது, அந்த இறைவனுக்கு இருந்த வளமுடையார் பேரு, அந்த ஊருக்கு இருந்தையூன் பேரு. இதையெல்லாம் நமக்கு வரலாற்று தடயமாக எது காட்டுகிறது கேட்டால் சிலப்பதிகார உரைகள் நமக்கு காட்டுகின்றன. வந்த உடனே ஒரு அபசகுணங்களாக எல்லா இடங்களிலும் நமக்கு தோன்றுகின்றன. கன்றுகள் துள்ளி ஓடவில்லை, இளங்கன்றுகள் துள்ளி ஓடவில்லை, அந்த காளைகள் பசுக்கள் எல்லாம் அப்படியே கண்ணீர் வெடிக்கின்றன, காளைகளின் கழுத்து மணிகள் தானாக இறந்து கீழே விடுகின்றன. இதெல்லாம் பார்க்கிறா ஏதோ ஒரு அசுபம் அமங்கல நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது அப்படின்னு எண்ணுகிற போது ஒரு இடைச்சி ஓடி வருகிறாள். ஓடி வந்தவள் அரசுரை கோயில் அணியா நகிழம் கலையாமல் வாங்கிய கழ்வராம் என்று. அரசுரை கோயில் அணியா நகிழம், அரசுரை கோயில்னா அரண்மனை, அரண்மனையில் இருக்கக்கூடிய அழகிய சிலம்பு, அதான் அர்த்தம் அதுக்கு. அரசுரை கோயில் அணியா நகிழம், அந்த சிலம்பை கரையாமல் வாங்கிய கழ்வராம் என்று. அடுத்த செய்தியை உடனே சொல்லலாம்ல, சொல்ல மாட்டான். லோகிதாசன் பாம்பு கடிச்சு செத்து போனாங்கிற செய்தியை போய் சொல்லணும். அவர் தாயிட்ட காட்டுக்கு விறகு கொடுக்க வந்தார்கள், அந்தான சிறுவர்களோடு. நான் சொல்வது அரிச்சந்திர நாடு நிகழ்ச்சி. வர்றாங்க, வந்த இடத்துல பாம்பு கடிச்சு லோகிதாசன் செத்து போயிடுறான். அவன் பிராமண வீட்டில் வேலை பார்க்குறான், புருஷனா சுடுகாட்டில் காவலாளியா இருக்கான் அரிச்சந்திரன். அப்போ அந்த செய்தியை போய் சொல்லணும். இது நல்ல செய்தியா நான் நீனு முந்திக்கிட்டு சொல்றதுக்கு? நல்ல செய்தி இல்லை, முந்தி கொண்டு சொல்வதற்கு. நான் சொல்ல மாட்டேங்கிறான் அசலாத்து பிள்ளைகள், பிராமண பிள்ளைகள் எல்லாம். அப்போ ஒருத்தன் யோசனை சொன்னான், ஒருத்தன் பாம்புன்னு சொல்றா, ஒருத்தன் தீண்டின்னு சொல்லு, பாம்பு தீண்டி. ஒருத்தன் லோகிதாசன் சொல்லு, ஒருத்தன் பாம்புன்னு சொல்லு, இன்னொருத்தன் என்ன செய்யலாம் தீண்டின்னு சொல்லு, இன்னொருத்தன் செத்துன்னு, இன்னொருத்தன் போனான்னு முடிச்சிரு. முழு வாக்கியம் யாருக்கு போய் சேரும்? தாய்க்கு போய் சேர்ந்துடும். ஒருத்தனே சொன்ன பாவம் வராது. ஒருத்தனே சொன்ன லோகிதாசன் பாம்பு தீண்டி செத்து போனான்னு ஒருத்தனே சொன்ன குற்றம் வராது. ஆகவே ஒருவன் லோகிதாசன் என்று தொடங்க, இன்னொருவன் பாம்பு, இன்னொருவன் தீண்டி, இன்னொருவன் செத்து, இன்னொருவன் போனான்னு என்று சொல்ல அந்த வாக்கியம் போயிடும், வாங்கி கீழே விடுவான். அது மாதிரி ஓடி வந்து சொல்ற அரமண சிலம்ப திருடைய கண்வன் சொல்லி கோவலனை வெட்டி கொண்டுட்டாங்க, சொல்லணும் இல்லையா? அப்படித்தான் சொல்லியிருக்கான். ஆனா அவன் சொல்லல. அரசுரை கோயில் அணியா நெகிழம் கரையாமல் வாங்கிய கழ்வராம் என்று. அடுத்து திரும்ப சொல்றா, கரையாமல் வாங்கிய கழ்வனாம் என்று, கரையாமல் வாங்கிய கழ்வனாம் என்று தடுமாறுறா சொல்வது. கரையாமல் வாங்கிய, கரையாமல்னா ஓசப்படாமல், ஓசையில்லாமல் திருடிட்டானா. அப்படி திருடிய திருடன் என்று சொல்லி குறைகள் மாக்கள் கொலை குறித்தனரே. அங்க அவனுக்கு கொலை தண்டனை முடிஞ்சு போச்சு. சென்டென்ஸ் டு டெத், செத்து போயிட்டான், வெட்டி உயிரை போக்கியாச்சு. ஆனால் இவன் என்ன சொல்றா, அதுலயும் கொஞ்சம் வச்சு சீரியஸ் ஸ்டாப் இமிடியேட்லி என்று தண்ணி கொடுப்பது மாதிரி செத்து போனவனை குறித்து கொலை குறித்தனரே என்று அவர்கள் சொன்னார்கள். அவள் சொன்னா, இவன் நினைச்சதுக்கு அவன் சொன்னதுக்கும் சரியா போச்சு. உடனே குறவை கூத்துக்கு ஏற்பாடு பண்றான். குறவை கூத்து நாடக காட்சியாய் குறவை கூத்துக்கு ஏற்பாடு பண்றா. அந்த குறவை கூத்து ஒரு காலத்துல ஆயர்பாடியில கண்ணனும் நப்பிண்ணையும் பலதேவனும் ஆடிய குறவை கூத்து. அப்பவே சொல்றா, ஒரு காலத்துல ஆயர்பாடியில அந்த குறவை கூத்தை அவர்கள் ஏற்றினார்கள். அந்த கூத்தை இப்பொழுது நாம் நிகழ்த்துவோம் சாந்தி கூத்தாக. சாந்தி கூத்தா என்ன? அமங்கலம் வராம ஒரு நல்லது நடப்பதற்காக. அதெல்லாம் மீறி அமங்கலம் வந்துருச்சு. அவன் இருந்து பொங்கி எழுந்தாள் விழுந்தாள், பொழுகதிர் திங்கள் முகில் ஓடும் செயலும் கொண்டான செங்கன் சிவப்பு அழுதார், சிலம்பை ஏந்தி அரசனுக்கு முன்னால போய் நின்றால் வழக்காடினாள் என நடந்ததெல்லாம் தெரியும். இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு மன ஆறுதலுக்காக குறவை கூத்துக்கு ஏற்பாடு செய்கிறார்கள். அந்த குறவை கூத்துக்கு ஏற்பாடு செய்கிற போது அந்த குறவை கூத்துல அசோகனா அதெல்லாம் ஒரு 7 இளம் பெண்கள் கன்னி பெண்கள் 7 பேரை தேர்ந்தெடுத்தா. அந்த 7 பேரை தேர்ந்தெடுத்து அந்த 7 பேருக்கு என்ன பேர் வச்சா, குரல், துத்தம், கைக்கிழை, உலை, இழி, விளரி, தாரம். இது பெண்களுடைய பெயர்கள். அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கலாம், பழைய தமிழ் பெண்கள். இப்ப சொல்ற மாதிரி உள்ள பெயர்கள் அல்ல, இது பழைய தமிழ்ல பெண்களுக்குள்ள பெயர்கள். குரல், துத்தம், கைக்கிழை, உலை, இழி, விளரி, தாரம் என்று 7 பெண்கள். 7 பெண்கள். அந்த 7 பெண்களையும் 7 பெண்களுக்கு பேராக முதல்ல வச்சா. போய் வரிசையா நெல்லுகண்ணா. அப்புறம் வட்டமாக நெல்லுங்கள் என்று சொன்னார். வட்டமாக நெல்லுங்கள் மூதாட்டி அல்லவா, அவருக்கு தான் அந்த கூத்து எப்படி நடந்தது என்று பலமுறை பார்த்தும் நடத்தியும் இயக்கியும் பழக்கம் உண்டு. அந்த வட்டமாக நிறுத்தி வைத்தார். நிறுத்தி வைத்து இந்த 7 பேர்களை முதலில் சொன்னது போக அடுத்து 3 பேருக்கு தனியா பேர் சொல்றான். அந்த ராக பெயர்களோடு பண்களின் பெயர்களோடு 3 பேருக்கு தனியாக பேசுகிறார். அவர் சொல்லுகிற போது ஒருத்தியை சுட்டி காட்டி, எல்லாருமே பெண்கள் தான், அந்த ஒருத்தியை சுட்டி காட்டி மாயவன் என்றாள். மாயவன் யாரு? கண்ணன். இவன் மாயவன். அதாவது பெண்ணாக இருந்தாலும் அந்த பெண்களே இப்பொழுது ஆணாக பாவித்து மாயவன் என்றாள். அடுத்து ஆயவன் என்றாள். ஆயவன் பலதேவன். ஆயவன் என்பது பலதேவன். அடுத்து ஒரு பெண்ணை என்றாள். 3 பேரும் அடுத்தடுத்து நிற்கிறாங்க. இந்த 3 பேரும் அடுத்தடுத்து நிற்கிறாங்க. மற்றவங்களும் அன்இம்பார்ட்டன்ட், அவ்வளவு முக்கியம் அல்ல, அதெல்லாம் பேர் சொல்லல. மற்ற 4 பெண்கள் இங்க இருக்க எல்லாரும் அந்த தாதரு மன்றம்னா எருக்கள் கொட்டி கிடக்கு.
இப்போ மாடுகள் நிறைய இருந்தால் எரு இப்படி கொட்டி கிடக்கும். வாங்க குடம்பிழைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் என்று ஆண்டாள் பாடுகிறாரே, அது மாதிரி ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதழிப்ப பால் ஊழியக்கூடிய பசுக்கள், அந்த பசுக்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கு. அந்த பசுக்கள் அந்த காளைகள் இவற்றை சாணமெல்லாம் ஒரு பொது இடத்துல கொட்டி கிடக்க ஏராளமா. அது தாது எரு மன்றம், அந்த தெருக்கள் துகளாக மலை குவியல் போல குவிந்து கிடக்கூடிய பொதுவான மன்றம், இடையிலெல்லாம் கூடியிருக்கூடிய இடம். அந்த தாதரு மன்றத்தை இந்த ஆயர்பாடியில அசோதை முன்னின்று வழிநடத்த நப்பிண்ணை முதலானவர்கள், அல்ல ஒருத்திக்கு மாயவன்னு கண்ணன்னு பேர் வைத்தாள், ஒருத்திக்கு ஆயவன்னு பலதேவன் பேர் வைத்தாள், ஒருத்திக்கு நப்பிண்ணை என்று பேர் வைத்தாள். இந்த நப்பிண்ணையை சிலப்பதிகாரத்திலேயே 2 விதமாக குறிப்பிட்டார். ஒன்று பின்னை, பிஞ்சை. பிஞ்சை மஞ்சை என்று சொல்லுவாங்களா, அதே மாதிரி பிஞ்சை பிஞ்சை என்று பாட்டில் மாறி மாறி குறிப்பிடுவார். பின்னை என்று சொல்வார், பிஞ்சை என்று சொல்லுவார். ஆக நப்பிண்ணை ஆக பெயரிட்டு அந்த 7 பெண்களும் ஆடுகின்ற அந்த குறவை கூத்து ஒரு காலத்து ஆடப்பட்டது. அந்த குறவை கூத்தை இளங்கோடிகளே அனுபவித்து சொல்கிறார். குறவையோ தகவுடைத்து, குறவையோ தகவுடைத்து சால அழகியது என்று இளங்கோடிகளே அனுபவித்து பாடுகிறார். ஆக இந்த நப்பிண்ணையை பற்றிய குறிப்பை பழைய இலக்கியங்களிலேயே விரிவாக பேசுவது எது என்று கேட்டால் சிலப்பதிகாரம் தான். ஒரு நாடகமாக்கி குறவை கூத்தாகவும் அது நமக்கு காட்டுகிறது. சரி, இவர்களுக்கு பின்னால இப்ப இந்த இலக்கியங்கள்லாம் எந்த காலகட்டம்னு உங்களுக்கு தெரியும். சிலப்பதிகாரம் சங்கம் அறிவிய காலம். ஐயாவரி பிள்ளை ரொம்ப பின்னுக்கு கொண்டு வருவார். வேண்டாம், எல்லாராலையும் ஏற்கப்பட்ட ஒரு கருத்து என்னன்னு கேட்டா சங்கம் அறிவிய காலம் அல்லது சங்க இலக்கியம். மணிமேகலை இரட்டை காப்பியங்கிற முறையில அதுவும் அதை ஒட்டி வந்தது. சீவசிந்தாமணி 9ஆம் நூற்றாண்டு. அந்த இந்த இலக்கியங்கள் எல்லாம் நப்பிண்ணை பற்றிய பேச்சு வருது. மற்ற இடங்கள்ல ஒரு மென்ஷனிங் தான், நப்பிண்ணை பற்றிய ஒரு குறிப்பு தான். ஆனா சிலப்பதிகாரத்தில் விரிவாக இது நாடக காட்சியாக நப்பிண்ணை பற்றி கண்ணனுடைய காதலியாக அவள் பேசப்பட்டிருக்கிறார். பிறகு ஆழ்வார்கள் சொல்லவே வேண்டாம். ஆழ்வார்கள் ஒரே ஒரு ஆழ்வார் தவிர, மதுரகவி ஆழ்வார் தவிர 11 பேர், மொத்தம் 12 பேர் உங்களுக்கு தெரியும். 12 பேர் பொய்கைமுனி, பூதத்தார், பேயாழ்வார், தன் புறவர் குருகேசன், விட்டு சித்தன், தூயகுல சேகரண்ணம் பாடநாதன், தொண்டரடி பொடி, மடிசை மந்தஜோதி என்று அந்த பாட்டில் அவர்கள் வரிசைப்படுத்துவார். 11 பேர். அதில் மதுரகவியாரை நம்மாழ்வாரோடு அடக்கி ஆண்டாளி பெரியவாரோடு சேர்த்து 10 பேர்னு சொல்லக்கூடிய ஒரு மரம் உண்டு. அது 10, 11, 12 பேர் ஆழ்வார்கள். எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படி கருத்துருவாக்கம் தமிழ் வைரவத்தில் இருக்கிறது. ஆழ்வார்கள் 10 பேர். அந்த 10 பேருக்கு ஒரு பெண் பிள்ளையாக பிறந்தவர் ஆண்டாள் என்று வியாக்கியானம். 10 பேர் அண்ணன் தம்பிகள் 10 பேர் இருக்கான். அந்த 10 பேருக்கும் பல பேருக்கு ஆண் பிள்ளைகள் இருக்கு. ஆனால் ஒருத்தனுக்கு மட்டும் ஒரே ஒரு பெண் பிள்ளை, மற்ற யாருக்கும் பெண் பிள்ளைகளே கிடையாது. அந்த ஒரு பெண் பிள்ளையை சகோதரர் எப்படி கொண்டாடுவாங்க? அது மாதிரி ஆண்டாளை கொண்டாடினாங்களாம். ஆழ்வார்கள் 10 பேருக்கு ஒரு பெண் பிள்ளையரை என்று ஆண்டாள் பேசப்பட்டவள். அந்த ஆண்டாளும் சரி, மற்ற ஆழ்வார்களும் சரி, 50க்கு மேற்பட்ட இடங்கள்ல நப்பிண்ணை பற்றி பேசுறாங்க. இப்ப நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, இந்த நப்பிண்ணை பற்றிய குறிப்பு வட நூல்களில் இல்லை, எங்கேயும் கிடையாது. குறிப்பாக பாரத புராணத்தில் இல்லை, விஷ்ணு புராணத்தில் கிடையாது, ஹரிவம்சத்துல கிடையாது. ஆனா ஆழ்வார்கள் 50க்கு மேற்பட்ட இடங்கள்ல பாடுறாங்க. 50க்கு மேற்பட்ட இடங்கள்ல பாடுகிற போது ஆண்டாள் 3 இடங்கள்ல அடுத்தடுத்து பாடுகிறார். சகோதரியார் ஒரு பாட்டு பாடி காட்டினாங்க. 3 இடங்கள்ல அடுத்தடுத்து ஆண்டாள் பாடுகிறாள். அந்த 50க்கு மேற்பட்ட இடங்கள் எப்படி பாடுறாங்கன்னு கேட்டா, ஒண்ணு அவர் குல ஆய கொழுந்து, அதுதான் முக்கியம். அவர் ஆயர் குல கொழுந்து. இவன் ஆயர் குழந்தாய் தோன்றிய போதே, ஆயர் குல கொழுந்தாய் அவர் தோன்றாலாம். இவன் பிறந்த போதே, ராமன் பிறந்த போதே அங்கே சீதை தோன்றினாள். கம்பா சீதை தோன்றினாள். அதாவது நம்ம இப்ப போய் சேரணும்னா பின்னால பெரும் துயர்களெல்லாம் சேரும். நம்ம கூட இருந்தா தான் ராமனுடைய வாழ்க்கையை நெருப்படுத்தியது மாதிரி ஆகும். இதெல்லாம் பல துன்பங்கள் சேரும். அதனால வாலி சொல்லுவான், பின்னால தாக்கப்பட்டு அவனால மறைந்து தாக்கப்பட்டு மயங்கி உயிர் புதியக்கூடிய நிலையில, ஏண்டா சீதையை பிரிஞ்சதுனால அவனுக்கு புத்தி கெட்டு போச்சாமா. ஆவையை ஜனகன் பெற்ற அன்னத்தை அமைதில் வந்த தேவியை பிரிந்த பெண்ணை திகைத்தனை போலும் செய்கை. உன் வம்சத்துல எவனுமே அறவை தவறினது கிடையாது. நீ தவறினதுக்கு என்ன காரணம்? இப்ப சீரவம் கூட இல்ல, சீரவம் கூட இல்ல, அண்ணா அதனால நீ தவறிட்டான்னு கேட்பான். அறம் திறம்பும் என்று ஐயன் அயோத்தியில் பிறந்த பெண்ணும் பிரிவலாயினாள் என்பது கம்பன் பாட்டு. அறம் திறம்பும், நம்ம பிறக்கலைன்னா தர்மம் தடுமாறி போகும், ஆக நாம உடனே போய் பிறப்போம் அப்படின்னு சொல்லி பிறந்தவா சீதை. அது மாதிரி கண்ணன் ஆயர் குழந்தாய் பிறந்த போது இவள் குலாய குழந்தாய் பிறந்தாள், குலாய குழந்தாய் பிறந்தாள். அப்படி பாடுகிற போது எப்படியெல்லாம் பாடுகிறார்கள்? அவருடைய மேனியை போகிறார்கள். அவர் பிறந்த அந்த குலத்தை பத்தி பலங்களை பேசுறாங்க. ஆயர் குல கொழுந்துன்னு, குலவாயல் கொழுந்து, அதை ஒட்டிய வர்ணனைகள். அடுத்து அவருடைய வேணி அழகு. இப்ப செப்பண்ண வெண்முலை செவ்வாய் சிறுமருங்குள், பரவானில் போக வேண்டாம், திருப்பாவில் செப்பண்ண வெண்முலை செவ்வாய் சிறுமருங்குள், மேனி அழகு பாடுகிறார்கள். அடுத்து 7 எருதுகளை அவளுக்காக அடக்கி, அவன் 7 எருதுகளை அடக்குதல்ங்கிறது முல்லைக்கல்வியில இருக்கு, அது கவனிக்கணும். அப்படி தொடர்படுத்தி பார்க்கணும். முல்லைக்கல்வி வடநாட்டு இலக்கியமா?
அல்லது சமஸ்கிருதத்தில் இருக்கக்கூடிய இலக்கியத்தை பின்பற்றிய மொழிக்கலையை பாடினார்கள். அந்த 17 பாட்டும் தமிழ்நாட்டு இடையர்களுடைய அப்படியே பழைய சித்திரம் தான், பழைய ஓவியம் தான். பேராசிரியர்களுக்கு தெரியும், டி.கே.ஆர். அவர்களுக்கு தெரியும். ஆனால் முல்லைக்கலை தமிழ்ல உள்ளதான அங்கேயே ஒரு பெண் 7 பெண்கள், அது எப்படி வருதுன்னு கேட்டா 7 பெண்கள் 7 காளைகளை வளர்த்தார்களாம். அவள் பிறந்ததிலிருந்து அப்ப பிறந்த ஒரு காளையை வளர்க்கிறது. அப்ப இளமையிலே மனமடித்துக் கொடுக்கிறார். அந்த 7 காளைகளை வளர்த்தார்கள். அந்த 7 காளைகளை யார் யார் அடக்கிறார்களோ அவரவர்களுக்கு அந்த பெண் உரியவளாவாள் என்கிற கருத்து கலித்தொகையில வருது. அது மாதிரி இவள் பிறந்தாள். இவள் எப்படி அடைக்கிறான்? 7 காளைகளை ஒரு சேர அடக்கி அவள் 7 காளைகளை ஒருத்திய வளர்த்தாள் என்பது போல இங்கே வருகிறது ஆழ்வார் பாசுரங்கள்ல. அந்த 7 காளைகள் எருதுகளை அடுத்து பின்னைதோள் மணந்த மணாளம் என்று ஆழ்வார்கள் ஸ்லாகித்து பல இடங்களிலும் பாடுகிறார்கள். இதுல ஆண்டாள் என்ன செய்யறாங்க கேட்டா, இப்ப ஆழ்வார்கள் பாடினது பெரிய விஷயம் இல்லை. பெண்ணே வந்து ஒரு பெண்ணை புகழ்ந்து பாடுறதுங்கிறது பெரிய விஷயம். பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரவையெல்லாம் படைத்தவளுமா கண்ணதாசன். அவ வந்து பூமாதேவியின் அம்சமாக நாம் நம்புகிறோமோ இல்லையோ, பேராசை இயற்கையா நம்புகிறாரோ இல்லையோ, பூமாதேவியினுடைய அம்சமாக பிறந்தவள் யார்? ஆண்டாள். இப்ப பூமாதேவியின் அம்சமாக பிறந்த ஆண்டாள் பிராட்டி இந்த நப்பிண்ணையை விசேஷமாக தனித்து சிறப்பாக எடுத்து பேச வேண்டிய காரணம் என்ன? இப்ப அவ வந்து ஒரு பெண்ணை இன்னொரு பெண்ணை புகழ்ந்து பேசுறங்கிறது ரொம்ப ரேர். அப்படி பேசுவதற்கு பார்க்க முடியாது. சில சமயங்கள்ல அந்த புகழ்ச்சி இயல்பாகவே வரும். அதான் அந்த பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும், மனசுக்குள்ளதான் அதை வெளியே பாராட்டிட்டு பாடான்னு நமக்கு தெரியாது. இப்ப ஆண்டாள் என்ன செய்யறா, 3 பாட்டுகள்ல அவளை தொடர்ச்சியா பாடுறா. 30 பாட்டுகள்ல 10வது பாட்டுல பாடினா, 20வது பாட்டுல பாடினா, அவள் 30வது பாட்டுல ஒரு இடத்துல சொன்னாங்கிற மாதிரி இல்லாம 18, 19, 20 உந்து மதகழிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளின் அப்படின்னாள். இப்படி ஒரு பாட்டு. அடுத்து குத்து விளக்கெரிய கூட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி அப்படிங்கிறதுல நப்பிண்ண நங்காய் துயிலடாயின்னு ஒரு பாட்டு. அடுத்து 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியை துயிலடாய் செப்பண்ண மென்முலை செவ்வாய் சிறுமரங்குள் நப்பிண்ண நங்காய் தெருவே துயிலடாய்னா. அப்போ நப்பிண்ண நங்கையை சொல்லுகிற போது அந்த 3 இடங்களில் நப்பிண்ணை 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 இவ புகழ்ந்து பாடினதுக்கு என்ன காரணங்கிறத எப்பவுமே முன்னோர்கள் பாடிய பாடல்களுக்கு நம் காலத்துக்கு முன்னால அல்ல அவர்கள் காலத்துக்கு பின்னால வந்தவர்கள் எப்படியெல்லாம் அனுபவிச்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நான் சகோதரரிடம் கேட்டேன், வியாக்கியானங்கள் நீங்கள் படித்திருக்கிறீர்களா, பரிச்சயம் உண்டான? அது பரிச்சயம் உண்டாக நான் கேட்டதில் ஒரு அர்த்தம் உண்டு. காரணம் வடமொழி கொஞ்சம் தெரியாமல் அதை படிக்க முடியாது, அனுபவிக்க முடியாது. காரணம் மணிப்பிரவாளம் கலந்த நடையில இந்த வியாக்கியானங்கள் எழுதப்பட்டிருக்கும். அதனாலதான் புருஷோத்தம நாயுடு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியிலிருந்து வெளியிட்ட அந்த 18 தமிழாக்கம் என்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் பார்த்திருக்கலாம். அது மணிப்பிரவாளமா இருக்கிறது. மணிப்பிரவாளமா இருக்கிறது ஓரளவு தமிழ் படித்து சொன்னால் மற்றவர்கள் படித்து அனுபவிக்கலாம் என்று ஏஎல் முதலியாரிடம் நாராயணசாமி பிள்ளை போன்றவர்கள் சொல்ல அது ஏஎல் முதலியார் ஒத்துக்கொண்டு அதை வெளியிட செய்தார். 10 வால்யூம் வந்திருக்கு. அது மாதிரி திருப்பாவை உண்மையிலேயே அனுபவிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் கேட்டா, சும்மா 4 வரைக்கும் 4 வரி உரை எழுதுகிறார்கள், அதை படிச்சு பயன் கிடையாது. அந்த 4 வரைக்கு 40 பக்கம் விளக்க எழுதிய உரைகளெல்லாம் இருக்கின்றன. திருப்பாவை 30 பாட்டையும் நான் காட்டக்கூடிய இந்த கையடக்கத்துக்குள்ளேயே பதிப்பித்து அச்சிட்டு வழங்குகிறார்கள் பார்க்கலாம். ஆனால் A4 சைஸ்ல அதற்குள்ள வியாக்கியானங்களை A4 சைஸ் 740 பக்கங்கள்ல அந்த புத்தகம் வெளிவந்திருக்கு. இப்போ 1-2 A4 சைஸ்ல. அப்ப அந்த விரிவுரைகள் எவ்வளவு பெரிய எவ்வளவு உயர்ந்தவை. அப்படியெல்லாம் விரிவுரை செய்தவர்கள், அதை அனுபவித்தவர்கள் ஆண்டாள் ஏன் இப்படி ஈடுபட்டா அப்படி காரணம் சொல்கிற போது, பூமாதுன்னா இங்க வந்து தாமரைப்பூவில் இருக்கக்கூடியவள், தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய திருமகள். அடுத்து பொய்மாது, பூமகளும் பொய்மகள், நிலமகள். அடுத்து யாரு? ஆயர் குல பொதுவர் குல மகள். இவளை சொல்லுகிற போது பொதுவர் குல கொழுந்து, பொதுவர் குல மகள். இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஒரு வடிவாய் வந்ததுதான் ஆண்டாள் நாவத்தை. இந்த 3 பேரும் சேர்ந்து, இந்த 3 பேரும் ஒன்னா சேர்ந்து பூமாதம், அடுத்து பொய்மாதம், அடுத்து இந்த நப்பிண்ணைன்னு சொல்லக்கூடிய பொதுவுகளை கொழுந்து ஒன்னா சேர்ந்து வந்தது மாதிரி தான் ஆண்டாள் வந்தான்னு அனுபவிச்சு சொன்னான். பாடுவதை அவருடைய நூல்ல பார்க்கிறோம். ஆக நப்பிண்ணைக்கு இப்படியெல்லாம் ஏற்றம் தரப்பட்டிருப்பது போல தமிழ் இலக்கியங்கள்ல, வைணவ இலக்கியங்கள்ல, குறிப்பாக ஆண்டாள் பாசுரங்களில் ஏற்றம் தரப்பட்டிருப்பது போல பிற இலக்கியங்களில் நப்பிண்ணைக்கு ஏற்றம் தரப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்று நான் சொல்லுவேன். சந்தேகத்திற்கு இடமே கிடையாது. சரி, இவருக்கு இந்த பேர் எப்படி வந்தது? பேராசிரியர் சண்முகையா அவர் மறைவாக இருக்கிறார். மறைந்திருந்தே கேட்கும் மர்மம் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோன்றுகிறது. முகம் பார்த்து பேசினால் முதல்ல நீங்கள் இங்க வந்து அமர்ந்திருக்கலாம்.
ஆக அவர் கேட்டார், பின்னை என்பதற்கு என்ன பொருள்? அதோடு நான் என்னுடைய உரையை நிறைவு செய்ய நினைக்கிறேன், நேரமாகி கொண்டே இருக்கிறது. காரணம், கம்பன் சொல்லுவான், பேசுற போது நம்ம அவையை பார்க்கணும். அவை அறிதல் ஒன்று இருக்கு. பல பேர் கெடியாரத்தையே பார்க்குறாங்கன்னா, கெடியாரத்தை நம்ம யாராவது பார்த்தா நமக்கு கொஞ்சம் எரிச்சலாகவும் இருக்கும். நல்லா பேசுகிற பேச்சும் கூட கொஞ்சம் தடைப்படும். அதனால சரி, இனி நாம் நிறுத்திக் கொள்ளலாம், எவ்வளவு சிறந்த பேச்சாக இருந்தாலும் வேண்டாம், நிறுத்திக் கொள்ளலாம்ங்கிற எண்ணம் தான் தோன்றும். நான் பாடம் நடத்துகிற போது ஒரு பையனும் பேச மாட்டான் என் வகுப்புல. காரணம், நான் எப்படிப்பட்ட பாட்டாக இருந்தாலும் பெரும்பாலான பாடல் வரிகளை நான் மனப்பாடமாக சொல்லிவிடுவேன். அது என்னுடைய இடவையிலிருந்து அப்படி பழக்கம். உரைநடை இறக்கினாலும் அதுக்கு ஒரு மெத்தட், பேராசிரியர் ராமானுஜயங்கார் சொன்ன ஒரு மாதிரி, எனக்கு முன்மாதிரி. ஆகவே மாணவர்கள் இந்த வகுப்புல பேசாமல் உட்காந்துருப்பான், வருடந்தோறும் பிசிக்ஸ் மேஜருக்கு என்ன தான் அனுப்புவாங்க. காரணம் கேட்டால், பிசிக்ஸ் மேஜரில் வர்ற பையனுக்கெல்லாம் விஞ்ஞானி நினைப்பு. பிசிக்ஸ் மேஜரில் எவன் படிக்கிறானோ அவன் பூரா தன்னை விஞ்ஞானியே நினைச்சுக்குவான், நினைச்சுக்கிட்டு ஒரு மாதிரி தமிழ் ஆசிரியர்களே கொஞ்சம் அசட்டையாக பார்ப்பான். மேரா சொல்வார், வழக்கமாக பிசிக்ஸ்க்கு நீங்களே போங்கப்பா, அவங்க மேய்க்கிறதுக்கு நீங்கள் சரியா இருக்கும்னு. அது மாதிரி பாடம் நடத்தக்கூடிய, குறிப்பாக தமிழ் ஆசிரியர்கள் பாடம் நடத்துகிற போது, சகோதரி கோமதி இங்கே இருக்கிறார்கள், உங்களுடைய பேராக நான் சொல்லியிருக்க வேண்டும், சொல்வதற்கு நேரம் இல்லை. அதே மாதிரி என்னுடைய மாணவி பூரணம் இங்கே இருக்கிறார்கள், ஆதிமூலனுடைய மருமகள். அவர் அட்மிஷன் ஆன போது ஆதிமூலம் தான் அழைத்து கொண்டு வந்தார். அந்த அட்மிஷன் வாங்கி கொடுத்ததில்லை, கெமிஸ்ட்ரியில் எனக்கு ஒரு பங்கு உண்டு. ஆக பாடம் நடத்துகிற போது பெரும்பாலும் மாணவர்கள் முகம் பார்த்து பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்களாக மொழி ஆசிரியர் குறிப்பாக இருக்க வேண்டும். கணக்குனா தெரிஞ்சு போட்டால் பார்த்துக்கிட்டு இருப்பான், சயின்ஸ்னா அவன் பார்த்துட்டு இருப்பான், பேசுவான். ஆனால் மாணவர்களுடைய முகம் பார்க்காமல் தான் புத்தகத்தை பார்த்து பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியராக இருந்தால், ஒரு முறை எங்கள் கல்லூரியிலேயே நான் பார்த்தேன், மாணவர் சில பேர் கடைசி பெஞ்சில் உட்காந்து அவருடைய பொருளாதார பேராசிரியர் பாடம் நடத்துகிற போது சாத்துக்குடி பழம் உரிச்சு சாப்பிட்டு இருந்தான். சாத்துக்குடி பழத்தை உரிச்சு ஒருத்தருக்கா கொடுத்துட்டு இருக்கான். இப்போ இங்கே பாட்டு பாடம் நடத்திட்டே இருக்கிற ஒரு பாட்டு. ஆக இது மாதிரியான ஒரு சூழல் உருவாக வேண்டும், தடுக்க வேண்டுமானால் மொழி ஆசிரியர்கள் ஆழ்ந்த புலமை உடையவர்களாகவும் வெளிப்படுத்தக்கூடிய விதம் சிறப்பானதாகவும் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆகவே மாணவர்கள் யாராவது பேசினால் ஒன்று நீ இரு அல்லது நான் போயிடுவேன்னு அதிகபட்ச வார்த்தை அதுதான். அவனை வழியே போக விட மாட்டான், நான் வகுப்பு முடிச்சுட்டு நான் போயிடுவேன். இப்போ அது மாதிரி பேசுகிற போது அதிக நேரம் பேசுவதா வேண்டாமா என்பது அவையோருடைய முகம் பார்த்து நாமே முடிவு செய்து கொள்ளலாம். கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லுவான், முகத்தில் எழுதி நீட்டிய இங்கிதம் என்பான். முகத்தில் எழுதி நீட்டிய இங்கிதம், அதனது காகிதத்தில் எழுதி நீட்டலாம், ஐயா நீங்க பேசுனது போதும், அதை இதை பத்தி பேசுங்கன்னு கேட்கலாம். ஆனா முகத்திலேயே எழுதி நீட்டிய இங்கிதம், முகத்தை பார்த்தாலே தெரியும். அதனால நேரம் அதிகமாகிவிட்டது என்பது எனக்கு தெரியும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேசியிருந்தால் எல்லா கருத்துக்களையும் நான் சொல்லியிருக்க முடியும். இப்ப பின்னை என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கிறேன். பின்னை என்ற சொல்லுக்கு பேராசிரியரோடு நான் பேசிக்கொண்டிருந்தேன். பின்னைன்னா பிறகுன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பின்னைன்னா பிறகு. புறநானூற்றில் 378வது பாட்டில் பின்னைங்கிற ஒரு சொல்லாட்சி வருது. பின்னைங்கிற ஒரு சொல்லாட்சி சாதாரண பேச்சு வழக்கு சொல் புறநானூற்றில் 378வது பாட்டில் வருது. அதே வேற எங்கேயும் அது வரல, பேச்சு வழக்கு சொல்லாகவும் வைத்துக் கொள்ளலாம். பின்னை பிறகு பார்க்கலாம், பின்னைக்கு பார்க்கலாம், மேலைக்கு அடுத்த ஆண்டுக்குங்கிற மேலைக்குமா கிராமத்தில் பின்னைக்கு பார்க்கலாம் அல்லது பிறகு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இந்த பின்னைங்கிற பேர் எப்படி வந்தது என்று கேட்டால், தமிழில் இருக்கக்கூடிய சில உறவு பேர்கள் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தம்பின் என்பதுதான் தம்பி, தம்பின் என்பதுதான் தம்பி. இப்போ அத்தைன்னு நம்ம சொல்றோம், அத்தைங்கிற உண்மையிலே யாருன்னு கேட்டா அத்தன் கூட பிறந்தவர். அத்தன்னா தகப்பன். அது இஸ்லாமிய சொல்வதற்காக போய்விட்டதை நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம், அவங்க எடுத்துக்கிட்டாங்க சொல்ல, அவ்வளவுதான். அத்தன், அத்தா, அருளாளா. அத்தன் என்பது வெளியேற்கிற போது அத்தா என்று வரும், அப்பன் என்பது வெளியேற்கிற போது அப்பா என்று வரும், அம்மை என்பது சொல் வெளியேற்கிற போது அம்மா என்று வரும், அம்மையே அப்பா. அத்தன் பித்தா பிரேசுடைய பெருமானே அருளாளா, அத்தா உனக்கு ஆளேன் அல்லு எனலாமே தேவாரம். அது அத்தன். அந்த அத்தன் கூட பிறந்தவள் யாரோ அவள் அத்தை, அந்த அத்தையுடைய மகன் யாரோ அவன் அத்தான். தாய்மாமன் கூட, தாய்மாமன் என்று சொல்கிறவங்களா, அம்மையுடன் பிறந்தவன் அம்மா. என் தாயார் ஒரு முறை கூட மாமா பாத்தியான்னு கேட்காது. நான் சிவகங்கையில் படித்தேன், விடுமுறை ஊருக்கு போகிற போது என்னுடைய தாய்மாமன் யாதவர் கல்லூரி வருவதற்கெல்லாம் காரணமாக இருந்த ஒரு ஆதினமிழகி, திருமலை ஆதினமிழகி என்கிற கான்ட்ராக்டர் என்னுடைய தாய்மாமன், என்னுடைய தாய்க்கு நேரம் இளையவர். என்ன கேட்கணும்னு கேட்டால், இன்னைக்கு இன்றைய தாய்மார்கள் மாமனை பாத்தியான்னு கேட்பாங்க, மாமா பாத்தியான்னு. அப்போ நீ அம்மாவை பாத்தியான்னு கேட்கும், அம்மானை பாத்தியா. அம்மாங்கிறதை தவிர மாமாங்கிற சொல்ல நான் கேட்டதே இல்லை என் தாயிடம் இருந்து. அம்மா, அம்மையுடன் பிறந்தவன் அம்மா. அந்த அம்மானுடைய பிள்ளை தான் அம்மான் செய். அது பிராமணர்கள் வார்த்தையா போய் வேறு மாதிரி கேள்விக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி அம்மானுடைய மனைவி அம்மா அம்மி. பேராசிரியர் ஈக்கியார் அவர்களுக்கு நினைவூட்டுகிறேன், அம்மா அம்மி தன்மையும் கேட்டாய தோழி என்று சிலப்பதிகாரம். நான் முதல்ல படிக்கிற போது என்னடா அம்மா அம்மிங்கிற சொல்ல இடங்கூடிட்டையான்னு இருக்காரு.
அம்மாமிங்கிற சொல் எப்படி அங்க போச்சு 2ஆம் நூற்றாண்டு நினைச்சேன். அந்த அம்மாமி என்பது அம்மானுடைய மனைவி. தமிழ்ல மிக பழங்காலத்துல அம்மானுடைய மனைவி மாமி, அது வேறு. மாமனும் நீ மாமியும் நீ என்று வருவது சிவபதிகாரத்தில் வரும், சிவஸ்தாமில் வரும். அதே மாதிரி அம்மாவுடைய மனைவி யாரோ அவள் அம்மாமி. அதே மாதிரி தம்பின் என்பது எப்படி தம்பி என்றாயிற்றோ, அண்ணல் என்பது எப்படி அண்ணன் என்றாயிற்றோ, அதே மாதிரி தங்கையை குறிப்பதற்கு பின்னானாள், பின்னால பிறந்தவ, அதனால பின்னானாள்ங்கிற சொல் வந்திருக்கு. தங்கையை குறிக்கூடிய ஒரு சொல். தங்கையை குறிப்பது மட்டுமல்லாமல் திருமாலுக்குரிய தேவியராக இருவர். தெய்வங்களுக்கு தேவியர்களை பற்றி நம்ம பேசலாம், யார் யாருக்கு யார் யார் மனைவிமார்கள் அப்படிங்கிற போது பெரும்பாலும் திருமணத்தான் பொதுவாக பேசுறது உண்டு. திருமால் கூடவே மார்பிளே வச்சிருக்கிறான். ஆதிசக்தி ரனை உடம்பில் அரணும் கொடுத்தான், அயன் வாணி தனி நாவில் அமர்த்தி கொண்டான், ஜோதிமணி முகத்தினலை செல்வமெல்லாம் சுரந்தருளும் வெளியாடி திருவை மாகில் மாதுவனம் ஏந்தினான், வானோக்கேனும் மாது இன்பம் போக்கில் இதோ இன்பம் உண்டோ ஆதலினால் காதல் செய்வீர் நாம் பாரதி. என்னென்ன தெய்வங்கள் யார் யார் வச்சிருக்காங்க? மார்புல யார் வச்சிருக்கான், பாகத்திலையும் வச்சிருக்கான், ஆகத்திலையும் வச்சிருக்கான். ஆகத்தில் வைத்தவன் யாரு? திருமால். பாகத்தில் வச்சவன் யாரு? சிவன். நாவில் வைத்தவன் பெருமன் பிரம்மன். ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தரன் நாவில் வைத்தான், பாகத்தில் ஒருவன் வைத்தான், தங்கையை திருந்த பொன்னை நீ எங்க வைக்க போறேன்னு சூர்பனகை பார்த்து, சூர்பனகை வந்து ராவணனை பார்த்து கேட்ட மாதிரி கம்பன் பாடுவான். அப்படி சுவையான பாடல்கள், ராவண கருத்துக்கள் எப்படியோ பாடல் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆக திருமாலுக்குரிய தேவியாக யார் பேசப்பட்டார்? லட்சுமி தான் பேசப்பட்டார். தாமரையில் இருக்கக்கூடிய பிறகு மார்பிலே வந்து தங்கி விட்டார். திருவிருந்த மார்பன், திருமகள் வந்து தங்கியதுனால அவனுக்கு திருவிருந்த மார்பன். திருமகளை தாங்கியதுனாலே அவனுக்கு ஸ்ரீதரன் பேரு. அந்த திருமகளுக்கு ஸ்ரீன்னு பேரு. அந்த ஸ்ரீ வந்து தங்குமிடமாகினாலே அவனுக்கு ஸ்ரீனிவாஸ் என்ற பெயர் உண்டு. இது வடமொழியாக்கம். தமிழிலே அதை திருவிருந்த மார்பன் என்றெல்லாம் பாடியிருக்கிறார்கள். ஆக அது மாதிரி அந்த 2 தேவியருக்கு உடையவனாக அவன் பேசப்பட்டான். முதல் தேவியாக பேசப்பட்டவள் திருமகளாகிய லக்குமி, அடுத்து நிலமகள், அடுத்து வராகாவதாரத்திலே அவனுக்கு தேவியாக பேசப்பட்டவள் யாருன்னு கேட்டா நிலமகள். கிருஷ்ணாவதாரத்திலே கண்ணன் தமிழ்நாட்டில் பிறந்து வளரக்கூடிய காலத்திலே ஆழ்வார்களால் அவனுக்கு தேவியாக கற்பிக்கப்பட்டவள் யார் என்று கேட்டால் பின்னை. ஆக அந்த 2 தேவிகளுக்கு பின்னால் அந்த காலத்தால் அந்த 2 தேவி, இந்த கான்செப்ட் எப்போ வருது கேட்டாலும் பின்னால வருது. இப்போ பின்னால வருது. நான் முதல்ல சொன்னது மாதிரி பாகவத புராணம் கிமு 5ஆம் நூற்றாண்டு, கிபி 5ஆம் நூற்றாண்டு வெள்ளைக்கார கணக்குப்படி அதிகம் சமராக இருக்கக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடியது. பக்தி இலக்கியங்கள் இதெல்லாம் அந்த காலகட்டத்தை தோணித்தான் ஒட்டித்தான் வருது. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இந்த நப்பிண்ணையை பற்றிய இந்த கூற்று தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்கு, வேற எங்கேயுமே கிடையாது. நப்பிண்ணைங்கிற பேர் கிடையாது. நமக்கு பொருள் விளங்கும்படி அவருடைய பெயரை குறிப்பதற்காக என்ன சொன்னார்கள்? பின்னை, பின்னானவள், அந்த சுருக்கம் தான் பின்னை. மன்னார்குடி மண்ணை என்று சொல்வது மாதிரி, அதே மாதிரி பின்னத்தூரை பின்னை என்று சொல்வது மாதிரி பேராசிரியர் சொன்னார். அதை நான் பயன்படுத்திக் கொண்டேன். அதே மாதிரி பின்னானவள் ஆகிய இவளை அந்த 2 தேவியருக்கும் பின்னாக வந்தவள். ஆகவே இவளுக்கு பின்னை என்ற பெயர் வந்தது. பின்னானாள், பின்னை ஆனாள். ஆனால் இவளுக்கு ஆயர்பாடியில வழங்கிய பெயர் நம்பிணையாக இருக்குமோ என்ற ஊகத்துக்கு இடமளிக்கக்கூடிய வகையில சில பாடங்கள் நமக்கு கிடைக்கின்றன. அதை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். அடியார்க்கு நல்லார் என்கிற உரையாசிரியர் இவருடைய பெயர் என்ன சொல்றார்? நம்பிண்ணைங்கிற. நான் இந்த கட்டுரை முடிக்கிற போது நப்பிண்ணை நம்பிண்ணையே நம்முடைய ஆயுகுலத்து பெண்ணே என நான் முடித்திருப்பேன். ஆனால் அடியார்க்கு நல்லார் என்ற சிலப்பதிகார உரையாசிரியர் இவருடைய பெயர் நா செல்லையார் நச்செல்லையார், நா கீரன் நக்கீரன், நா பூதன் நப்பூதன். அதனால் நான் சிறப்பு பொருள் உணர்த்துவதோடு இடைச்சொல். சகோதரி கோமதிக்கு தெரியும், தமிழ் பேராசிரியர் முறையில் சிறப்பு பொருள் உணர்த்துவதோடு இடைச்சொல். நா செல்லையார் நச்செல்லையார், நா பூதனார் நப்பூதனார், அதே மாதிரி நா பிள்ளை நப்பிள்ளை, சிறந்தவள் அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவர் என்ன சொல்றாரு? பேரே வந்து நம்பிண்ணை. அது எப்படி நம்பிண்ணைன்னு பேர் வருமா? ஏன் வராது? ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு பேர் நம்பெருமாள். ஸ்ரீரங்கத்து பெருமாளுக்கு பேரு நம்பெருமாள். அதே மாதிரி அந்த திருவாய்மொழிக்கு உரை எழுதிய ஒரு ஆச்சாரியனுக்கு பெயர், உரையாசிரியருக்கு பெயர் நம்பிள்ளை. இன்னொருத்தர் பெயர் நஞ்சியர், இன்னொருத்தருக்கு பேர் நஞ்சி. அவன் நம்ம பிள்ளை, அப்படி வந்த பேர் தான் அது நம்பிள்ளை. அவன் நம்ம அவருக்கு வரதராஜர் பேர் ஒரிஜினல் நேம் வரதராஜர், அவர் நம்பிள்ளைன்னு பேர் வந்தது. அது மாதிரி இவள் மீது ஆயிரகுலத்தவர் கொண்ட அன்பின் காரணமாக இவள் நம்பிண்ணை. நம்பிண்ணை உரையாசிரியர் அடியார்கள் எடுத்து காட்டுகிறார். நம்பிண்ணை அது நச்சினாருக்கு நீரம் ஒத்துக்கிறார். இவளுக்கு நப்பிண்ணை என்று பாட பெயரும் இயற்பெயரும் ஆகலாம்ங்கிறார். நம்பிண்ணை என்பது இயற்பெயரும் ஆகலாம். அது நப்பிண்ணை என்று விகாரப்பட்டதுங்கிறான் அச்சனார்கணியர். விகாரப்பட்ட மறிவு வழங்கிருங்கிறான். ஆகவே இந்த நம்பிண்ணை, அதாவது ஆய்ச்சியர் குறவி சொன்னேன் அல்லவா, அந்த ஆய்ச்சியர் குறவியில இவ பேசுறது மாதிரி
அசோக பேசுற மாதிரி ஒரு வரி வரும். என்ன சொல்லுகிறார், இவ வந்ததுக்கு பிறகு யாரு ஏற்கனவே ஸ்ரீதேவி பூதேவி அவர் வந்ததுக்கு அவன் 2 பேருக்கு பிறகு வந்தா இல்லையா, அவர் பூமகளை விளக்கிடுறாரு. விளக்கிட்டு அவர் சொல்றா, இவ வந்ததற்கு பிறகு திருநோக்காத தேவி, திருவன் திரும்பி கூட பார்க்கல. திருநாயாரு திருமகள், திருமகள் அவன் எட்டியே திரும்பியே பார்க்கல. யார் மீது காதல் கொண்டவனாக இருந்தான், நம் பின்னை மீது, நம்முடைய பின்னை மீது என்று அசோதை சொல்வது மாதிரி ஒரு தொடர் சிலப்பதிகாரத்தில் வருது. நம் பின்னைன்னு அவர் சொல்றா, திருநோக்கா நம்பின்னை. அவள் இறைவன் இவளை அடைந்ததற்கு பிறகு திருமகளை ஏறிட்டும் பார்க்காத அளவுக்கு பேரல் உடையவராக விளங்கக்கூடிய நம்முடைய பின்னை, ஆகவே நம்பின்னை. ஆக இவ்வளவு சான்றாதாரங்களை காட்டி நப்பின்னை நம்பின்னையே என்று நான் ரொம்ப சிரமப்பட்டு முடிச்சிருக்கேன். ஆனால் உரையாசிரியர்களுடைய இயற்பெயரே நம்பின்னை தான். இவருடைய இயற்பெயரை நம்பெருமாள் என்று சொல்வது மாதிரி, நம்பிள்ளை என்று சொல்வது மாதிரி இவள் இயற்பெயரே நம்பினை தான் என்று எண்ணக்கூடிய அளவுக்கு அடியார்கள் எல்லாரும் நச்சினார்கிரி என்கிற உரையாசிரியர்கள் எல்லாம் 12ஆம் நூற்றாண்டிலே இப்ப 800 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள். இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ நான் எனக்கு தெரிஞ்சதை விட என் பாட்டனுக்கு தெரிஞ்சது அதிகமாக இருக்கும். என் பாட்டனுக்கு அவனுடைய பாட்டன் சொன்னது உண்மையாக இருக்கும், அந்த முப்பாட்டனுக்கு அவனுடைய பாட்டன் சொன்னது உண்மையாக இருக்கும். ஆகவே இலக்கியங்களை ஓரளவு நாம் நம்புவதற்கு, அவர் அடிவிட்டு சென்று நாம் முடிவு காண்பதற்கு என்ன காரணம் கேட்டால், அட் த டைம் ஆஃப் டிஸ்டன்ஸ் ரொம்ப கால கழிச்சு நம்ம வந்திருக்கோம். அப்படி வந்த சூழ்நிலையில் நமக்கு முன்னிருந்து காலத்தால் முந்தியவர்கள் என்னென்ன சொல்லி போனார்களோ, அதில் என்னென்ன சான்றாதாரங்கள், என்னென்ன தடயங்கள் நமக்கு உதவுகின்றனவோ அவற்றை வைத்துக் கொண்டு நாம் சில முடிவுக்கு வருகிறோம். அந்த முடிவு தான் நப்பின்னை நம்பின்னை. அந்த நப்பின்னை நம்பின்னை என்பதில் ஐயத்திற்கு இடம் எதுவும் இல்லை. ஆனால் இங்கு இருக்கக்கூடிய பெருமக்கள் என்னுடைய கட்டுரையை அழகழகாக எழுத்தெழுத்தாக படித்து பார்த்து அதில் ஏதேனும் மாறுபாடு இருக்குமானால் இன்னொரு முறையும் நான் இந்த கூட்டத்துக்கு கூப்பிட்டால் வருவேன். வருகிற போது அந்த ஐயப்பாட்டுகளை விளக்க முடியும்னால், ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அவை புதியன ஏற்கத்தக்கன என்று கருதினால் அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இவ்வளவு நேரம் பொறுமையாக என்னுடைய உரையை செவிமடுத்த உறவினர்களாகி உங்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து நான் விடைபெறுகின்றேன்.